திருப்பூரில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களை திமுக கவுன்சிலர் தாக்கிய சம்பவம் குறித்த வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி சார்பில் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக குழாய் அமைக்கும் பணி துவங்கியுள்ள நிலையில் மேரி என்பவரின் வீடு அருகே ஒப்பந்த தொழிலாளர்கள் பள்ளம் தோண்டினர். அங்கு பாறைகள் நிறைந்திருந்ததால் வெடி வைத்து தகர்த்தபோது சிதறிய கற்கள் மேரி வீட்டிற்குள் விழுந்ததில் கட்டிடம் சேதமடைந்தது. முன் அனுமதியின்றி வெடி வைத்து தகர்த்ததாக மேரி புகார் கூறிய நிலையில் அங்கிருந்த திமுக கவுன்சிலர் ஒப்பந்த ஊழியரை தாக்கி அருவருக்கத்தக்க வார்த்தைகளில் பேசியது தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை முன்பே திமுக கவுன்சிலர் அராஜக செயலில் ஈடுபட்டதற்கு மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் பொழுதை கழிப்பதற்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற அறிவிப்பு பொதுமக்களிடம் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மெரினா கடற்கரைக்கு நீலக்கொடி அங்கீகாரம் வழங்கப்பட்டதை அடுத்து 6 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் கடற்கரைக்கு வரும் பொதுமக்களிடம் நுழைவு கட்டணமாக தலா 30 ரூபாய் வசூலிக்கப்படும் என வெளியாகியுள்ள தகவல் இயற்கை ஆர்வலர்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 50 ஏக்கர் பரப்பளவை சென்னை மாநகராட்சி தனது கட்டுப்பாட்டிற்குள் எடுத்துக் கொள்ள உள்ளதால் நுழைவு கட்டணம் செலுத்தினால்தான் கடற்கரைக்கு வர முடியும் என்ற கெடுபிடியால் ஏழை எளிய மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மக்களை துன்புறுத்துவதுதான் பிரதான திட்டமாக உள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. இதெல்லாம் அதான் சாத்தியக்கூறு கிடையாதுன்னு சொல்கிறேன். அது வரது வாய்ப்பில்லை, வந்தாலும் மக்கள் ஏற்றுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏற்றுக்கிட்டால் அது ஒன்று. இப்போது ஆக்சுவலாக பீச்சுன்றது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் கிடையாது. இது கோஸ்டல் கார்டுக்கு சொந்தமான இடம் தான். லேண்ட்லேருந்து தான் இவங்க கார்பரேஷனுக்கு பீச்சோட மண்ணே ஃபுல்லாக கோஸ்டல் கார்டுக்கு தான். இவங்களுக்கு சொந்தமான இடமே கிடையாது. இது ஆளுகைக்கான உரிமையும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அதை அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதுக்கு சட்ட ஆலோசகர்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தாங்கன்னா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பீச்சுன்றது அவங்க சொந்தமான இடம் கிடையாது. கனிம வளம் மீதான கூடுதல் வரியை குறைக்க வலியுறுத்தி தருமபுரி மாவட்டத்தில் புதன்கிழமை முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கிரஷர் குவாரி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டத்தில் கிரஷர் மற்றும் குவாரிகள் அதிக அளவில் இயங்கி வரும் நிலையில் ஜல்லிக்கற்கள், எம்சாண்ட் உள்ளிட்டவற்றின் மீது கடந்த 2 மாதங்களில் மட்டும் 1000 ரூபாய்க்கு மேல் வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இதேபோன்று ஜிஎஸ்டி வரியும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளதால் கனிம வளங்கள் விற்பனை பெருமளவில் குறைந்து கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கும் என்பதால் வரி உயர்வை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கூடுதல் வரி உயர்வை குறைக்க வலியுறுத்தி புதன்கிழமை முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தருமபுரி மாவட்ட கிரஷர் குவாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்தனர். திமுக அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர். கரூரில் பெண் போலீஸ் அதிகாரியிடம் பொது இடத்தில் திமுக நிர்வாகி தவறாக நடந்து கொண்ட சம்பவம் குறித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணராயபுரம் கிழக்கு காலனியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் பேரூராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவல் உதவி ஆய்வாளரிடம் பேரூர் திமுக செயலாளர் சசிகுமார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவரது உடல் மீது 3 முறை கை வைத்து அத்துமீறலில் ஈடுபட்டார்.